السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه بالغدو والآصال. வான்மறை வகுத்தளித்து இவ்வையகம் செழிக்க வைத்த வல்லோன் அல்லாஹ்விற்கு வற்றா புகழனைத்தும். இருள் சூழ்ந்த இவ்வையகத்தில் இஸ்லாம் எனும் அருளை சூழ வைத்த நற்குணத்தின் தாயகம் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது பரிசுத்தமான குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களது வாழ்வை தனது வாழ்வாக ஏற்றி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், இமாம்கள், இறைநேச செல்வர்கள் மற்றும் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிலவுக. இறை இல்லமாம் கஅபா ஷரீஃபையும் இறை தூதுவரின் பூங்காவனமாம் ரௌதா ஷரீஃபையும் கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்து உண்டு உறவாடி ஆனந்தமாய் அளவளாவி மகிழ்கிற நல்ல நசீவினை அல்லாஹ் நமக்கும் நாம் நேசிக்கிற மக்களுக்கும் நம்மை நேசிக்கிற மக்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்பாலிப்பானாக. ஆரோக்கியமான நற்வளத்தையும் நற்சுகத்தையும் அகிலத்தில் யாவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. பெருன்பு கொண்ட பெரியோர்களே, அன்பிற்கினிய ஜமாத்தினர்களே, புனிதமிகு இந்த வெள்ளி மேடையில் நாம் என்ன பேசுவோம் என சென்ற வாரம் குறிப்பிட்டதை போல இந்த நாளினுடைய மேன்மையும் இந்த நாளினுடைய மகத்துவத்தையும் ஜும்மா நாளின் உண்டான சிறப்புகளையும் நாம் இந்த ஜும்மா தினத்திலே தெரியவிருக்கிறோம். நல்லதை பேசவும் அதை குறித்து சிந்திக்கவும் பகிரவும் வருங்காலத்தில் செயலாற்றிடவும் பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அன்பிற்கினியவர்களே, சூரியன் உதயமான நாட்களிலே உன்னதமான ஒரு நாள், உங்களுக்கு தலைமைத்துவமான ஒரு நாள், முஃமின்களுக்கு ஹஜ்ஜாகவும் ஏழைகளுக்கு ஹஜ்ஜாகவும் மிஸ்கீன்களுக்கு பெருநாளாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாள் இந்த ஜும்ஆவுடைய தினம். இந்த நாளை குறித்து அல்லாஹ் சூரத்துல் ஜும்ஆ வெள்ளிக்கிழமை என்று அல்லாஹ் அத்தியாயமிட்டு இந்த நாளுடைய மகத்துவத்தை அல்லாஹ் நமக்கு எடுத்து எம்புகிறார். எனவே இந்த நாளினுடைய மேன்மை, இந்த நாளின் மகோன்னதம், இந்த நாளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதிகள், இஸ்லாத்தின் பார்வையில் இந்த ஜும்ஆ தின எவ்வளவு அல்லாஹ்விடத்திலும் அடியார்களிடத்திலும் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள் என்பதை குறித்து இந்த நாளிலே இந்த நாளின் சிறப்பை குறித்து நாம் தெரியவிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், ஹிஜ்ரினுடைய புத்தாண்டிலே நாம் வீற்றிருக்கிறோம். முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் ஜும்ஆ இது. இந்த முதல் ஜும்ஆவினுடைய அந்த சிறப்புகள் என்ன? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் உதயமான நாட்களிலே சிறப்பான நாள் என்று இந்த வெள்ளிக்கிழமை மாத்திரம் பெருமானார் பதிவு செய்தார்கள். அந்த ஒரு வார்த்தை பிரயோகத்தை வேறு எந்த ஒரு நாளிலும் வேறு எந்த ஒரு தினத்திலும் பெருமானார் இப்படி சிறப்பித்து கூறவில்லை. இந்த நாளில் நாம் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் அதிகாலையில் தொடங்கி அந்தி சாய்கிற வரை இதில் பேணப்படக்கூடிய ஒழுக்கங்கள் உடல் சார்ந்தும் உளம் சார்ந்தும்
நாம் செய்ய வேண்டிய நடைமுறைகள் என்னவென்றால், இந்த ஜும்மா தினத்திற்கு நாம் ஒரு நாள் முன்பாகவே நாம் ஆயத்தமாக வேண்டும். வியாழக்கிழமை அந்த மக்ரிப்ல முடிகளை களைவதாயினும் இன்ன பிற தேவைகளாயினும் எல்லா விஷயத்தையும் நாம் முடித்து கொள்ள வேண்டும். அடுத்து அந்த நாளில் நாம் அணியக்கூடிய, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல புத்தாடைகளை, அழகிய ஆடைகளை நாளை ஜும்மாவுக்காக வேண்டி நான் தயாரித்து வைத்திருக்கிறேன் என்கிற எண்ணத்தோடு ப்ரிப்பரேஷன், அதற்காக நாம் என்ன செய்யணும்? தயாரிப்புகளோடு இருக்க வேண்டும். ஜும்மா தினத்தில் நாம் நல்ல நறுமணம் பூசிக்கொள்ள வேண்டும். ஜும்மா தினத்தில் குளிப்பது சுன்னத். இதே வாலிபர்களுக்கு ஃபர்து. ஒவ்வொரு நாளும் குளிப்பு என்பது சுன்னத். ஆனால் வயது வந்த டீனேஜ் ஏஜ் அட்டனான ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் என்னது? ஜும்மா நாளில் குளிப்பது கடமை. கண்டிப்பா அந்த நாளில் குளிச்சு தான் வரணும். சரி, குளிக்காத ஒரு நிலைமையில நாம வெளியூர்ல மாட்டிக்கிட்டோம் அல்லது பயணத்துல இருக்கிறோம். பயணத்தில் இருக்கும் பொழுது ஜும்மா நமக்கு அவசியம் இல்லை, தொழுகை. ஆனால் அந்த நேரத்திற்குள்ளாக நாம் குறிப்பிட்ட இடத்துல ரீச் ஆகிடலாம், நமக்கு கிடைத்து விடு என்று இருந்தால் அதற்காக வேண்டி ஆயத்தமாக வேண்டும். இன்னும் ஜும்மா நாடினுடைய ஒழுக்கங்களில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், பயணம் மேற்கொள்வது கூட தடை செய்யப்பட்டிருக்கிறது. தேவை இருக்கிறது என்றால் நாம அதை யூஸ் பண்ணிக்கலாம். தேவை இல்லாமல் ஒரு அந்த பயணம் சாட்டர்டே சண்டே கூட நம்ம வச்சுக்கலாம் என்று இருந்தால், இந்த ஜும்மா நாளில் நாம் அந்த பயணத்தை மேற்கொள்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது, ஹராம். ஜும்மாவுக்கு முன்னால நான் அந்த இடத்துக்கு போயிருவாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்படி இந்த ஜும்மா நாளில் அந்த தொழுகைகள் என்பது மிக முக்கியமாக ஒரு அம்சமாக இருக்கிறது. காரணம், ஒவ்வொரு தினத்திலும் நம்முடைய வருகைகள் பதிவு செய்யப்படுகிறது. பிரத்யோகமாக ஜும்மா நாளில் தொழுகையாளிகளுடைய வருகை ஜும்மாவுடைய பதிவேட்டில் பதியப்படுகிறது. இங்கு ஏதோ கண்களுக்கு தெரிந்த நம்முடைய மக்கள் மாத்திரம் அல்ல, கண்களுக்கு புலப்படாத வானவர்கள் இங்கே வரிசித்து நமக்கு விஜயம் தந்திருக்கிறார்கள். அந்த வானவர்கள் நம்முடைய வருகையை பதிவு செய்வார்கள். அந்த வானவர்கள் அல்லாஹ்விடத்திலே, இந்த அடியார் இந்த நேரத்தில் உன்னுடைய நாளை கண்ணியப்படுத்தினார், இந்த நேரத்தை மேன்மைப்படுத்தினார், உன்னுடைய சொல்லையும் பெருமானாரின் வாழ்வையும் வாக்கையும் அவர் உண்மைப்படுத்தினார் என்று நம்மை குறித்து அல்லாஹ்விடத்திலே பதிவேட்டிலே பதியப்பட்டு நம் பெயரோடு அல்லாஹ்வுடைய சன்னிதானையில் சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஒரு நாள் யௌமுல் ஜும்ஆ. இணைதல், சேர்த்தல், ஒன்று கூடுதல் என்கிற அர்த்தம் புதிந்த ஒரு வார்த்தை யௌமுல் ஜும்ஆ. இணைதல், சேர்த்தல், ஒன்றிணைதல் என்று இந்த நாளுக்கு ஏன் பேர் வந்துச்சு? நம்ம என்னைக்கா யோசிச்சிருக்கோமா? ஜும்மா நாள்ல ஏன் ஜும்மா நாளுக்கு ஜும்மான்னு பேர் வந்துச்சு? சும்மாலாம் ஒண்ணு வரல. ஜும்மா நாளுக்கு பெயர் இணைதல், சேர்த்தல் என்று வருவதற்கு காரணம் நம்முடைய தாயும் தந்தையும் நம்முடைய பெற்றோர்கள் இணைந்த ஒரு நாள் யௌமுல் ஜும்ஆ. புரியுதா? தடுக்கப்பட்ட கனியை சாப்பிட்ட காரணத்தால், ஃபர்பிடன் ஃப்ரூட்ஸ் தடுக்கப்பட்ட அந்த கனியை சாப்பிட்ட காரணத்தால் அல்லாஹ்வினால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நம்முடைய தாய் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் விண்ணுலகத்திலிருந்து மண்ணுலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு ஏறத்தாழ 300 ஆண்டு காலமாக ஒருவரை ஒருவர் தேடுகிறார்கள். சொர்க்கத்தில் சேர்ந்து இணைந்திருந்தோமே, அல்லாஹ்வினால் தடை செய்யப்பட்ட ஒரு கனியை சாப்பிட்ட காரணத்தால் நாம் இன்று இந்த மண்ணிலே இறக்கப்பட்டிருக்கிறோமே, இந்த மண்ணில் ஒரு ஆண் பெண்ணையும் ஒரு பெண் ஆணையும் தேடி தேடி அலைந்து யோசிச்சு பாருங்க. அவங்க இருவர்கள், நம்முடைய பெற்றோர்கள் இருவருடைய மனம் எந்த நிலையில் இருந்திருக்கும் என்பதை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். 1-2 வருடம் இல்ல, 100-200 இல்ல, 300 ஆண்டுகள் தேடி தேடி அலைகிறார்கள்.
தேடி தேடி அலைந்த வண்ணமாக இன்றைக்கு வரலாற்றின் ஆவணங்கள் ரீதியாக நம்முடைய அண்டை மாநிலமாக, நம்முடைய அண்டை நாடாக இருக்கிற இலங்கை, அங்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கினார்கள் என்றும், சவுதி அரேபியா இன்றைக்கு அரபு மண்ணிலே நாம் போகும்பொழுது பிளைட் லேண்ட் ஆவதில்லை, ஜித்தா ஏர்போர்ட், ஜித்தா அப்படின்னே அதற்கு பெயர் அதனால்தான் வந்தது. ஜித்தா அப்படின்னா பிராட்டியார், ஜித்தா அப்படின்னா பாட்டி, மூமா, வயசான பெத்தா அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் ஜித்தா அப்படின்னே பேர் வந்துச்சு. இன்றைக்கும் ஜித்தா தான் இருக்கு. அந்த பேர் வர காரணம் அதுதான். அப்புறம் அவங்க அரபியாவிலையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்க இலங்கையிலும் இறக்கப்பட்டு ஒருவரை ஒருவர் தேடுகிறார்கள். எங்கே என்று வேறு மனிதன் யாருமே இல்லை. முதல் படைப்பு அவர்கள்தான், முதல் மனித குலம் அவர்கள்தான். ஆதமுடைய விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் அவ்வா. எங்கே என்று தேடி இருவரும் அலைந்து இறுதியாக அரஃபாவிலே வந்து சேருகிறார்கள். அரஃபா மைதானத்திலே ஹாஜிகள் எல்லாம் இன்றைக்கு ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே, இறைவா லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக், இறைவா உன் வார்த்தைக்கு இணங்க இதோ இந்த அரஃபாவிலே நான் வந்துவிட்டேன் என்று அகமகிழ்ந்து அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் மல்கி துஆ செய்து, கடல் கடந்த தேசத்தை விட்டு, மலை கடந்த நாடுகளை விட்டு, ஊரை விட்டு, உறவுகளை விட்டு, எவ்வளவு பெரிய அரசனாயினும், எவ்வளவு பெரிய மக்கத்து ஷேகானாலும் அல்லாஹ்வுடைய வார்த்தையை கேட்டு பஞ்ச பராரியாக ஒரு யாசகனை போல, ஒரு பிச்சைக்காரரை போல அந்த அரஃபா மைதானத்திலே தங்குகிறார்களே. எல்லா அதிகாரத்தையும் இழந்து அல்லாஹ்வின் அடியான் நான் என்ற அந்த ஒற்றை வார்த்தையை தவிர வேறு வார்த்தை இல்லை. இதை அன்றைக்கே நமக்கு பாடமாக நடத்தியவர்கள் நம்முடைய பெற்றோர்கள். அரஃபா நாளில் துல்ஹஜ் பிறை 9 அரஃபா நாளில் இணைந்தார்கள். அரஃபா என்றால் ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டார் என்று அர்த்தம். அதனால் அந்த நாளுக்கு அரஃபாவுடைய நாள் என்றும், அறிந்து கொண்ட இடம் என்பதினால் அந்த பிளேஸ், அந்த இடத்திற்கு அறிந்து கொண்ட இடம் அரஃபா மைதானம் என்றும், அவர்கள் இணைந்த அந்த நாள் வெள்ளிக்கிழமையாக இருந்தது. அதனால் யௌமுல் ஜும்ஆ, இணைதல், சேர்த்தல் என்ற அந்த அர்த்தமும் இந்த யௌமுல் ஜும்ஆ வெள்ளிக்கிழமைக்கு கிடைத்தது. அதனாலதான் யௌமுல் ஜும்ஆ இணைந்த நாள், சேர்ந்த நாள் என்று அர்த்தம். அப்படின்னா அந்த யௌமுல் ஜும்ஆவுக்கு இவ்வளவு வரலாற்று பின்னணிகள் இருக்கிறது. அடுத்ததாக இந்த நாளை இவ்வளவு கண்ணியப்படுத்த வேண்டும் என்று இந்த மார்க்கம் நமக்கு வலியுறுத்த காரணம் என்னவென்றால், இந்த நாளில்தான் அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்தான். இந்த உலகம் அழியக்கூடிய நாளும் யௌமுல் ஜும்ஆ தான். சூரியன் கதிர்கிழத்து முகில்கிழித்து கிழக்கில் எழுந்து மேற்கிலே மறைகிறதே, ஒரு நாள் மேற்கு உதயமாகும், சன்ரைஸ் உங்களுக்கு மேற்கு வரும். ஆனால் மறைகிற நேரம் நமக்கு தெரியாது. அதற்குள்ளாக உலகம் அழிந்துவிடும். குல்லுமன் அலைஹா ஃபான், இந்த உலகத்திலே இருக்கிற யாவும் அனைத்தும் ஃபனா, அழிந்துவிடும் என்கிறான் அல்லாஹ். அந்த யுக முடியும் நாள், உலகம் அழிகிற நாளும் இந்த யௌமுல் ஜும்ஆ. அப்போ மேற்கிலிருந்து சூரியன் சன்ரைஸ் ஆகும், உதயமாகும். அப்படின்னா இதற்கு முன்பதாக நீங்கள் ஆயத்தமாகி கொள்ளுங்கள். எப்படி ஆயத்தமாகி கொள்ளணும்? ஃபித்னத்து தஜ்ஜால், முக்கியமாக தஜ்ஜாலுடைய கெடுதிகளை விட்டு நீங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும். தஜ்ஜால் என்பவன் ஒற்றை கண்ணன், அவனுக்கு ஒரு கண் உண்டு, 2 கண் இல்லை நம்மளை மாதிரி. ஒரு கண் உடையவன் தஜ்ஜால் என்று பெருமானார் சொன்னார்கள். அந்த தஜ்ஜாலுடைய தீங்கை விட்டு நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் ஜும்மா நாளின் சுபுகிலிருந்து லுஹாவுடைய நேரம் வரை ஒரு 7-8 மணி அதுக்குள்ள நாம சூரத்துல் கஹ்ஃபை ஓதிக்கொள்ள வேண்டும். சூரத்துல் கஹ்ஃப் குர்ஆனினுடைய 18வது அத்தியாயம், குகை என்று அழைக்கப்படக்கூடிய அந்த அத்தியாயம். இன்னைக்கு யாரெல்லாம் ஓதுனீங்க?
அந்த பதிலை நீங்களே சொல்லிக்கிடுங்க உங்க மனசுக்குள்ளாக. அப்படின்னா வெள்ளிக்கிழமை என்று சுபுகில் இருந்து நாம என்ன செய்யணும்? அந்த சூரத்துல் கஹ்ஃப ஓத வேண்டும். இது ஜும்ஆ நாளில் பிரத்யோகமாக செய்யக்கூடிய அமல்களில் ஒன்று. இன்னும் இந்த நாளில் தஜ்ஜாலுடைய தீங்கு என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அந்த சிம்பிள் இருக்குது பாருங்க. இன்றைக்கு இலுமினாட்டிகள் உட்பட நாம் பயன்படுத்தக்கூடிய ஆப்பிள், ஐபோன், அந்த ப்ராடக்டுகள் அனைத்தும் யாருடைய கண்டுபிடிப்புதோ, யாருடைய சிம்பிள் அப்படின்னா இந்த தஜ்ஜாலுடைய சிம்பிள். இந்த உலகத்தில் இனிதான் தஜ்ஜால் வருவான் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவனுடைய சிஸ்டமேட்டிக் ஆல்ரெடி வந்துட்டு, அந்த சிஸ்டமேட்டிக் உள்ளதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாம பயன்படுத்தக்கூடிய எல்லா விதமான இன்ஃபர்மேஷனை, எல்லா விதமான டெக்னாலஜிகள் வைத்து அதை சர்வேலன்ஸ் பண்ணக்கூடியது இந்த இலுமினாட்டிகள், இந்த தஜ்ஜாலுடைய வேலை. அதனாலதான் அந்த இலுமினாட்டிகளுடைய சிம்பிள் அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷன்ல பாருங்க, அந்த ஒரு கண்ணு மட்டும் இருக்கும். அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை ஒரே வார்த்தையில சொன்னாங்க. மக்கா மதீனாவை தவிர அவர்களுடைய ஆட்டங்கள் அனைத்து இடத்திலும் இருக்கும். எல்லா உலகத்தின் எல்லா முக்கு மூலையிலும் தஜ்ஜாலுடைய அந்த தீங்கு, தஜ்ஜாலுடைய கெடுதி அமையும். ஆனால் நான் பிறந்த மண்ணிலும், நான் அடக்கப்பட்டு வாழக்கூடிய இந்த மதீனத்து மண்ணிலும் அவனுடைய சேட்டைகள் எடுபடாது என்று பெருமானார் மக்கத்து மண்ணையும் மதீனத்து மண்ணையும் தஜ்ஜால் நுழைவதற்கு நாட் அலௌடு, அவனுக்கு அனுமதி இல்லை, அல்லாஹ் தடை செய்திருக்கிறான் என்று பெருமானார் பகர்ந்தார்கள். அப்ப அந்த தஜ்ஜாலுடைய தீங்கை விட்டு நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் வெள்ளிக்கிழமையினுடைய சுபுகை முடித்ததற்கு பிறகு 18வது அத்தியாயம் சூரத்துல் கஹ்ஃப நாம் ஓத வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஓதலாமா? அது கொஞ்சம் ஒரு தெரியாதவர்களுக்கு அல்லது குர்ஆனை இப்பதான் படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஆகும். இருந்தாலும் அல்லாஹ்வுக்காண்டி உட்கார்ந்து சபுர் செஞ்சு ஓதணும். பழக்கப்பட்டவர்களுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ள என்ன செய்யலாம்? அந்த சூறாவை முடிச்சிடலாம். இப்படியாக ஜும்மா நாளில் செய்ய வேண்டிய ஒழுக்கங்கள். முதலாவது கஹ்ஃப். அடுத்து அந்த நாளுக்காக வேண்டி நாம் ஆயத்தமாக வேண்டும். பள்ளிக்கு முன்னாலே வரணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னமே வரக்கூடிய மக்களுக்கு ஒட்டகை குர்பானி கொடுத்த நன்மை உண்டு என்று பெருமானார் பகர்ந்தார்கள். பெருமானாருடைய ஒவ்வொரு வாக்கும் வார்த்தையும் சத்தியமானது, உண்மையானது, நிலையானது, தரிபாடானது என்பதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சான்று. குர்பானியெல்லாம் நம்ம இப்ப சாதாரணமா ஒட்டகத்தை கொடுத்துட முடியாது. நம்முடைய நாட்டில் அதெல்லாம் தடை பண்ணியாச்சு. இருந்தாலும் நீங்கள் வாரம் வாரம் குர்பானி கொடுத்த, ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா சீக்கிரமா வாங்க, முன்னமே வாங்க. அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படின்னா இதுவெல்லாம் தடை செய்யப்படும் என்பது படைத்தவனுக்கு தெரியாதா இல்லையா? படைத்தவன் நன்கு அறிகிறார். அல்லது கொஞ்சம் நடுத்தரம் வாழக்கூடிய மக்கள் ஒட்டகத்தெல்லாம் அறுத்து குர்பானி கொடுக்க முடியாது. இதோ வார வாரம் நீங்கள் என்னை நாடி என் இறை இல்லத்திற்கு ஓடி வாருங்கள், அந்த ஒட்டகத்தையே குர்பானி கொடுத்த நன்மை உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன்னமே வரக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் இதை தருகிறார். அதற்கு அடுத்ததாக மாடு கொடுத்த நன்மையும், அதற்கு அடுத்ததாக ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மையும், அதற்கு அடுத்ததாக கோழி குர்பானி கொடுத்த நன்மையும், அதற்கு அடுத்து கடைசியில் வரக்கூடியவர்களுக்கு முட்டை சதக்கா கொடுத்த நன்மையும் கிடைக்குது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாளினுடைய முன்னாலே வரக்கூடிய மக்களுடைய அந்த வருகையை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படின்னா இவைகள் எல்லாம் ஜும்மா நாளிலே நாம் ஆயத்தமாகி வருவதற்கு நம்மை ஆர்வமூட்டக்கூடிய ஹதீசுகள். இன்னும் இந்த ஜும்மா நாளில் ஒரு நேரம் உண்டு, அந்த நேரத்தில் என்னுடைய அடியான் என்னிடத்தில் கரமேந்தி கையேந்தி துஆ செய்தால் கண்டிப்பாக நிச்சயமாக நான் கபூல் செய்கிறேன் என்று அல்லாஹ் சொன்ன ஒரு நாள் யௌமுல் ஜும்ஆ. அதற்கு முஹத்திஸீர்கள், ஹதீஸ் கலை வல்லுநர்கள், ஹதீஸை ஆய்வு செய்யக்கூடிய அந்த மேன்மக்கள் அதற்கு பதிவு செய்கிறார்கள்.
இமாம் ஹுத்துபா ஓதக்கூடிய 2 ஹுத்துபாக்களின் இடையில் அமர்ந்து எழக்கூடிய அந்த நேரம் இருக்குது பாருங்க, அதுதான் என்று குறிப்பிடுகிறார்கள். ஒரு ஒரு கருத்து. இன்னும் ஒரு கருத்து, ஜும்மா நாளினுடைய அசர் நேரம் என்றும் ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, ஜும்மா நாளினுடைய தஹஜ்ஜுடைய வேலை என்றும் ஒரு கருத்து. ஆக இப்படி ஹதீஸ் கலை வல்லுநர்களிடத்திலே இந்த ஹதீஸுகளிலே கருத்துக்களிலே கருத்து மாற்றங்கள் இருக்கிறதை தவிர இந்த நாளில் ஒரு நேரம் உண்டு என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அப்படின்னா அந்த நாளில் கேட்கப்படக்கூடிய அந்த துவாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்கிறான். அது எந்த நேரமானாலும் இருக்கலாம். அதனால யௌமுல் ஜும்ஆ வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் என் மீது உங்களுடைய ஸலவாத்தை நீங்கள் அதிகமாக்கி கொள்ளுங்கள். அந்த ஸலவாத் எந்த நோக்கத்திலே நீங்கள் சொல்கிறீர்களோ அவை அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்ய போதுமானவனாக இருக்கிறான். எனவே அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல பழகி கொள்ளுங்கள். இந்த நாளில் ஸலவாத்தை சொல்லி அந்த நாளை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜும்ஆ தினத்தினுடைய மேன்மையை குறித்து பேசினார்கள். இன்னும் அந்த நாளில் நாம் சீக்கிரமாகவே குளித்து நறுமணம் பூசியவர்களாக, ஆடைகளை அணிந்தவர்களாக, நல்ல ஆடைகளை அணிந்தவர்களாக இந்த ஜும்ஆவுக்கு வருகிறோம். வரக்கூடிய வேளையில் எப்படி நம்ம பெருநாக்கு வர்றது மாதிரிதான், வரும் பொழுது ஒரு வழியாகவும் செல்லும் பொழுது இன்னொரு வழியாகவும் செல்ல வேண்டும். வருகிற பொழுது எட்டுகள் அதிகமாக ஸ்டெப் வைக்கக்கூடிய அந்த அளவுக்கு கொஞ்சம் தூரமாகவும், செல்லக்கூடிய வேளையில் மிக அருகாமையில் இருக்கக்கூடிய பாதை வழியாகவும் நாம் செல்ல வேண்டும். எப்படி? பெருநாளை போல. இப்படி இந்த நாளுக்கு வரக்கூடியதற்கும் செல்லக்கூடியதற்கும் பெருமானார் இந்த ஒழுக்கத்தை நமக்கு போதித்தார்கள். அடுத்ததாக பள்ளியில் வந்து செய்யக்கூடாத விஷயங்கள் என்னவென்றால், ஒருவர் அமர்ந்திருக்க இன்னொருவருடைய பிடரியை தாண்டி தாண்டி செல்லக்கூடாது. இவ்வளவு நேரம் நாமெல்லாம் ஜும்ஆ நாளில் பேண வேண்டிய ஒழுக்கங்களை குறித்து பார்த்தோம், அதில் செய்ய வேண்டிய இபாதத்துகளை பார்த்தோம். இனி தடுக்கப்பட வேண்டிய தவிர்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? ஜும்ஆ நாளில் சஃபிலே முன்பதாகவே முன் வரிசையில் அமர வேண்டும். முன் வரிசையிலே அமர்ந்து கொண்டு பின்னால் வருகிறவர்களுக்கு இடம் கொடுக்காமல் நெருக்கமாக இணைந்து சேர்ந்து அமர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பின்னால் வரக்கூடிய, இது எதனால் அப்படின்னா, முன்னால் ஒரு கேப் இருக்குது அப்படின்னா அவர் கடைசியில் வருவார். அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணணும், அதை பூர்த்தி பண்ணணுங்கிறதுக்காண்டி அடுத்த மக்களுடைய அந்த பிடரியை தாண்டி தாண்டி வருவார். 2 பேரும் சேர்ந்து இருக்காங்களா, அப்படியே அந்த காலை தூக்கி போட்டு தாண்டி வருவார். இது மக்ரூஹ். இது ஜும்ஆ நாளில் தடை செய்யப்பட்டு அல்லாஹ்வினால் வெறுக்கக்கூடிய ஒரு செயல்தான் இந்த செயல். அப்படின்னா இதை விட்டு நாம் என்ன செய்யணும்? ஜும்ஆ நாளில் தவிர்ந்திருக்க வேண்டும். இன்னும் குறிப்பாக ஜும்ஆவுடைய நாளில் பேச்சை தவிர்க்க வேண்டும். ஜும்ஆவுடைய நாளில் ஹுத்பா என்பது 2 ரக்காத்துடைய ஸ்தானத்தில் இருக்கிறது. என்னைக்கு இந்த நேரத்தில் நம்ம என்ன தொழுவோம்? லுஹர் தொழுவோம். லுஹருக்கு 4 ரக்காத் இருக்குது இல்லையா? ஆனா அதே நேரம் தான் இந்த நேரம். இதுல மட்டும் ஏன் 2 ரக்காத்து தொழுகிறோம்? யாராவது நினைச்சிருக்கிறோமா? இமாம் ஹுத்பா ஓதக்கூடிய, பிரசங்கம் செய்யக்கூடிய அந்த ஹுத்பாவிலே சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை நாம் செவிமடுத்து அமைதி காக்க வேண்டும். பேசிட்டு இருக்க கூடாது. அது மக்ரூஹ். அது அல்லாஹ்வால் வெறுக்கப்படக்கூடிய ஒரு காரணமாக இருக்கிறது. அதனால் ஜும்ஆவுடைய நாளில் நீங்க பேசாதீங்கன்னு யாராவது சொன்னா கூட அந்த சொல்றாரு பாருங்க, அவருடைய நன்மையும் பாழாகி விடுகிறது. இங்க சத்தம் போடாதீங்கன்னு சொல்லக்கூடிய வார்த்தைய சத்தம் போட்டு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. அந்த நிலைமைக்கு தான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை தரம் போய்கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொன்னார்கள். ஜும்ஆவுடைய நாளில் யார் பேசினார்களோ, இமாமும்
குத்துபா ஓதி கொண்டிருக்கிற பொழுது, இமாம் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிற பொழுது யார் பேசுகிறார்களோ அன்பிற்கிடையவர்களே, ஜும்மாவுடைய நாள் நமக்கு கிடைக்காது, அந்த சிறப்புகள் கிடைக்காது என்பதை நாம் விளங்க வேண்டும். இன்னும் ஜும்மாவுடைய தினத்தில் யார் எதை நம்ம பேச போறோம் சொல்லுங்க பார்ப்போம். முக்கியமான விஷயத்தையா பேசுவோம்? ஏதாவது ஒரு விஷயத்த, எதுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்த நாம பேசுறோம். அப்படின்னா ஷைத்தான் தூண்டுறான், ஷைத்தான் பேச சொல்றான். அப்படின்னா இந்த பேச்சு உங்களுக்கு அந்த ஜும்மாவுடைய நன்மையை தடை செய்வதற்கு அவன் அவ்வளோ ஆர்வம் காட்டுறான். அப்படின்னா நாம அல்லாஹ்விடத்தில் இணைவதற்கு நாம் ஆர்வம் காட்டணும். அல்லாஹுக்கும் அடியார்களுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த தொடர்பை துண்டிப்பதற்கு ஷைத்தான் இவ்வளவு முயற்சிக்கிறான் என்றால், அதை முறியடிப்பதற்கு நாம எவ்வளவு முயற்சிக்கணும் யோசிச்சு பாருங்க. அப்படின்னா ஹுத்துபாவுடைய அந்த நேரம் என்பது 2 ரக்காத்துடைய ஸ்தானத்தில் இருக்கிறது. யார் தொழுகையில் பேசினால் எப்படி தொழுகை கூடாதோ அதே போலதாங்க ஹுத்துபாவுடைய நேரத்தில் பேசினாலும் ஜும்மாவுடைய அந்த பலன்கள் கிடைக்காது. கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா இது டைரக்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபி மொழி வார்த்தை. இன்னும் நல்ல யோசிக்கணும். அடுத்தவர்களுக்கு இடையூறாக நாம் சத்தத்தை எழுப்புவது, அடுத்தவர்களுக்கு இடைஞ்சலாக ஒரு பேங்க்குக்கு போறோம், முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வந்துட்டு அங்க நின்று பேசிட்டு இருப்போமா சொல்லுங்க? அங்கிருந்து பேசுவோமா? உடனே போனை கொண்டு வெளியே வருவோம். அல்லது நான் பேங்க்ல இருக்கேன் பிறகு கூப்பிடுங்க அப்படின்னு முக்கியமான அலுவலகங்களில் ஆபீஸ்ல இருக்கும்போது இதை நாம் மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒழுக்க நடைமுறைகளை பின்பற்றக்கூடிய நாம் அதே கண்ணியம், அதே கட்டுப்பாடு, அதே ஒரு வார்த்தை பிரயோகம் ஏன் அல்லாஹ்வுடைய பள்ளியில், அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் ஏன் வருவதில்லை என்பதை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்படி அல்லாஹ்வுடைய இல்லம் என்பது, இறை இல்லம் என்பது எவ்வளவு மகத்துவமானது. அந்த இடத்துல நம்ம பேசுறோமே, அடுத்தவர்களுக்கு இடையூறாக பேசுறோமே, அடுத்தவர்களுக்கு இடையூறு தரக்கூடிய அளவுக்கு நாம பேசுறோமே, இது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொன்னால், நீங்க சும்மா தொழுதிருப்பீங்க, உங்களுக்கு தொழுத கணக்கு வராது. புரியுதுங்களா? கொத்துபால நம்ம உட்கார்ந்து நம்ம பயான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், கொத்துபா பிரசங்கம் நடத்துகிறோம் என்றால் அங்கிருந்து சில மக்கள் பேசிக்கொண்டு இருந்தால், இங்க வெளிநடப்புலாம் யாரும் செய்ய மாட்டா. சட்டசபையில ஏதாவது கூச்சல் குழப்பம் வந்தா வெளிநடப்பு செய்வாங்கல்ல, அது மாதிரி யாருமோ இங்க வெளிநடப்பு செய்யறது இல்லை. ஆனா ஒருத்தர் செய்வாரு, அவரு தான் யாரு? மலக்கு. இங்கு பதிவு செய்யப்படுகிறது யாரெல்லாம் வருகிறார்கள், எந்த நேரத்தில் வருகிறார்கள், என்னென்ன ஒழுக்கத்தை பேணி வருகிறார்கள் என்று ஜும்மா நாளில் நம்முடைய வருகையை பதிவு செய்யக்கூடிய வானவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் நாம் பேசினால் நம்முடைய பெயர் அங்கு ரிஜெக்டட். யா அல்லாஹ், இந்த நேரத்தில் இத்தனாவது நாள்ல நான் தொழுதன அப்படின்னு அல்லாஹ்விடத்துல மஹ்ஷர்ல பேசும் பொழுது நீ தொழலம்பா, அல்லாஹ் என்ன பதில் வச்சிருக்க போறோம் சொல்லுங்க? அப்படின்னா நம்முடைய பெயர் வெளிநடப்பு செய்யப்படும். இவர் வரலங்க அப்படின்னு அந்த ரைட்ஸ் யாருக்கு இருக்குது? இப்போ இந்த நேரத்துல இந்த பயான செவிதாழ்த்தி கேட்டு கொண்டிருக்கிற வானவர் மலக்கு பார்த்து கொண்டிருக்கிறார். கேமரா இல்லாலும் அவருடைய கேமரால தப்ப முடியாது. ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன் அது, பவர்ஃபுல்லான கேமரா அது. கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். கிராமன் காத்திபீன், நீங்கள் செய்யக்கூடிய எல்லா நன்மை தின்மைகளும் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டு பதிவேட்டிலே பதிவு செய்யப்படுகிறது. எல் முனையும் அங்கு நீட்டியோ குறைத்தோ கூட்டியோ எழுதப்படாது. அப்படின்னா இந்த ஒரு ஞாபகத்தை மனதில் வைத்துக் கொண்டு ஜும்மாவுடைய நாளினுடைய ஒழுக்கத்தை பேணிக் கொள்ளுங்கள். நம்ம தொழுதோம், இந்த ஆளும் தொழுகல அப்படிங்கும் பொழுது மறுமையில் இந்த 2 ரக்காத்திற்கு ஈடாக நமக்கு எந்த நன்மை வரப்போகுது சொல்லுங்க பார்ப்போம்? எந்த ஒரு நன்மையும் வந்துடாது. எனவே தயவு கூர்ந்து ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய ஒழுக்கத்தை பேணுவோம்.
மலக்குமாரிடத்தில் நம்முடைய வருகைகளை கண்ணியமாக பதிவு செய்வோம். அதற்கு அடுத்ததாக இந்த ஜும்மா நாளிலே நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல்கள் என்னவென்றால், ஒரு வாரத்திலே ஒவ்வொரு நபர்களை சந்தித்திருப்போம், கூட குறை ஏதாவது பேசியிருப்போம், எல்லாம் உறவுகள் தான். ஏதாவது ஒரு மனக்கசப்புகள் ஏற்படும், ஏதாவது ஒரு வார்த்தையிலோ ஒரு பார்வையிலோ அல்லது நம்முடைய நடைமுறையிலோ அடுத்தவர்களுக்கு தீங்கு விளைக்கிற அளவிற்கு நாம் நடந்திருப்போம். அந்த நாள்ல முசாஃபஹா செஞ்சு போகணும். அந்த நாள்ல நலம் விசாரிச்சு விட்டு நாம செல்லணும். அவரு பேசுறாருங்க, அவர் எனக்கு ஆகாதவருங்க, இவர் எனக்கு ஆகாதவரு, காலங்காலமா சண்டை போட்டுட்டு இருந்தோம் என்றெல்லாம் இல்லாமல் இணைய வேண்டும். எப்படி இணையணும்? 300 ஆண்டு காலமாக நம்முடைய தாயும் தந்தையும் பிரிந்து அந்த பரிதவிப்பிலே ஏக்கத்தோடு ஏக்க பரிதவிப்பிலே இருந்து இந்த நாளில் இணைந்தார்கள் அல்லவா? ஜும்மாவுடைய ஆரம்பத்தில் நான் சொன்னேன்ல, ஜும்மாவுன்னு பேர் வர்றதுக்கு காரணம் இணைதல் அப்படின்னு. அந்த இணைதலை ஜும்மா நாளில் அந்த தொழுகை முடிந்ததற்கு பிறகு நாம முசாஃபஹா செய்து விட்டு செல்ல வேண்டும். அன்பிற்கினிய வாலிபர்களே, அன்பிற்கினிய மேன்மக்களே, இன்னொரு விஷயத்தை உங்களோடு அன்போடும் அதே சமயத்தில் எச்சரிக்கையோடு நாம் பதிவு செய்கிறோம். ஜும்மா நாளில் ஏற்படக்கூடிய சப்தங்கள் தவிர்க்க வேண்டும். நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய பேர் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் இமாம் நீங்க ஞாபகம் காட்டுங்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் படித்த மக்கள், தெரிந்த மக்கள். அது என்னன்னா, நம்ம கொஞ்சம் சத்தமா கொஞ்சம் அமைதியாக தான் பேசுவோம். இப்போ புது ஹாலு, புது ஒரு பில்டிங்கிறதுனால ரொம்ப பயங்கரமா நினைச்சது சப்தம் கேட்கிறது. அந்த சப்தம் பின்னால் தொழக்கூடிய சுன்னத் தொழக்கூடிய மக்களுக்கு அது இடையூறாக இருக்கிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் அதை தவிர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் தவிர்த்து கொள்ளலாமா? இப்படிதான் ஒரு ஊர்ல சொன்னோம், அதற்கு நாங்க ஒரு வாரம் தான் ஒண்ணு கூடுறோம், நாங்க எல்லாம் சொந்தக்காரங்க, அப்படிதான் இருக்கும் அப்படின்னு போயிட்டாங்க. இது அஜர்த்திட்ட நீங்க காரணம் சொல்லலாம், அல்லாட்ட சொல்ல முடியாது. அல்லாட்ட என்ன செய்ய முடியாது, சொல்லி தப்பித்து விட முடியாது. எனவே இந்த ஜும்மா நாளில் தொழுது விட்டு எல்லா ஒழுக்கத்தையும் பேணுகிறோம். ஜும்மா முடிந்ததற்கு பிறகு அடுத்தவர்களுக்கு இடையூறாக சப்தத்தை நாம் எழுப்பும் பொழுது, அல்லது வெளியே போய் பேசலாம், தப்பு இல்லை. அல்லது கொஞ்சமா நம்ம பேசினாலும் புது பில்டிங்னால இவங்க எக்கோ அடிச்சு அதிகமாக அடுத்த மக்களுக்கு இடையூறு தெரிகிறது. எனவே இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்று அல்ல, அடுத்தவர்களுக்கு டிஸ்டர்பா இருக்குதுங்கிறத இந்த ஜும்மால நம்ம சொல்லித்தான் தெரியணும் இல்லை, நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். இறை இல்லம் என்பது அனைவர்களுக்கும் பொதுவானது. அன்பு கூர்ந்து இந்த விஷயத்தை உங்களிடத்திலே நான் பகிர்கிறேன், அதை நீங்கள் நடைமுறைப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்னும் குறிப்பாக குத்துபால மேலே ஏறின பிறகு நிறைய மக்கள் லேட்டா வர்றீங்க. ஜும்மா நாளில் வாரம் ஒரு முறை தான் வருகிறோம், முன்னமே வாருங்கள். வருகிற பொழுது நீங்க கீழே இருக்கிறீங்க, மேலே இருக்கும் பொழுது அந்த வியூ கரெக்டா தெரியுது, யாரெல்லாம் அந்த கேட்ல நிக்கிறா, யாரெல்லாம் அங்கங்க படியில நிக்கிறாங்க அப்படின்னு. தயவு செய்து பள்ளிவாசலுக்கு சீக்கிரமாக முன்னால் அமருங்கள். குத்பா பிரசங்கம் செய்யும் பொழுது அப்படியே நிற்பது என்பது பள்ளியினுடைய அந்த ஒழுங்கீனத்தில் இருக்கக்கூடிய ஜும்மா நாளில் அவமரியாதையினுடைய ஒரு நிலை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அதனால முன்னமே நீங்கள் வந்து விடுங்கள். இன்னும் நாம் ஜும்மா நாளில் அணிவகுத்து வரிசையாக நின்னுங்கள். இன்ஷா அல்லாஹ் இதுல இருந்து நாம ஃபாலோ பண்ணிக்கலாம். நிறைய வாலிபர்கள் அந்த அந்த சவுத்துக்கு பின்னாலே இருக்கிறீங்க, கொஞ்சம் முன்னால வாங்க தயவு செய்து. அதாவது சில பள்ளிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, மிகுதமா அந்த ஹனஃபி பள்ளிகள்ல குத்துபா பயான் முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கேப் கொடுப்பாங்க. அது எதுக்கு தெரியுமா? சுன்னத் தொழாதவங்களாம் தொழுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த சுன்னத் தொழாதவங்க தொழுன்னு சொல்லும்போது சஃபா வந்துருவாங்க, அப்படிதானே? அது நடைமுறை நம்ம ஊர்ல இருக்குதா இல்லையான்னு தெரியல, ஆனா சில ஊர்களெல்லாம் இருக்குது. ஜும்மா முடிஞ்சு ஷாஃபியில மதுகப்ல இருக்காது, ஹனஃபி மதுகளை இருப்பாங்க. அப்படிங்கும் பொழுது எல்லா மக்களும் என்ன செஞ்சிருவாங்க, முன்னுக்கு வந்துருவாங்க. குத்துபால இருந்து பார்க்கும் பொழுது சஃபாக அணிவகுத்து நிற்போம். ஏன்னா அது 2 ரக்காத்துக்கு சமமானது. அதனால கொஞ்சம் முன்னால் வரக்கூடிய மக்கள் முன்னாலே அணிவகுத்து நில்லுங்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த நாளில், வாரத்தில் ஒரு நாளை அல்லாஹ் நமக்கு நாளின் தலைமைத்துவ நாளாக தந்திருக்கிறார்.
அந்த நாளை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அந்த நாளின் மகத்துவத்தை உணர்ந்து அதனுடைய ஒழுக்கங்களை பேணி ஜும்மாவுடைய பரிபூர்ணமாக நன்மை பெறக்கூடிய நற்பாக்கியத்தை நட்பெயற்றினை எல்லாம் அல்ல அல்லாஹ் பேசிய எனக்கும் கேட்ட உங்களுக்கும் அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. இன்ஷா அல்லாஹ் எதை சொன்னோமோ அந்த பள்ளியினுடைய ஒழுக்க நெறிமுறைகளும் அடுத்தவர்களுக்கு இடையூறு தராமல் இருக்கக்கூடிய விஷயங்களும் ஜும்மா நாளில் பேண வேண்டியதையும் தவிர்க்க வேண்டியதையும் இதையெல்லாம் நாம் பேசியிருக்கிறோம். அதையெல்லாம் கருத்தில் கொண்டு அதன்படி அடுத்தடுத்த ஜும்மாவுடைய நாளில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு வல்லோன் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக்கை நல்குவானாக. இன்ஷா அல்லாஹ் புத்தாண்டிலே முஹர்ரத்தினுடைய புத்தாண்டிலே முதல் ஜும்மாவிலே நாம் இருக்கிறோம். அடுத்த வாரம் ஆஷுராவுடைய நோன்பு, சுன்னத்தான ஆஷுராவுடைய நோன்பு. எப்போ அப்படின்னா 25, 26 அல்லது 26, 27 வியாழன் வெள்ளி அல்லது வெள்ளி சனி 2 நோன்பு தான் ஆஷுராவுடைய நோன்பு. சில நபர்கள் 3 அப்படின்னு வைக்கிறாங்க. அது ஆஷுராவுடைய நோன்பாக அல்ல. 3ங்கிறது உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. 3 நாள் இப்போ வியாழக்கிழமை பிடிக்க முடியாது, அவங்க என்ன பண்ணணும், வெள்ளிக்கிழமை கம்பல்சரி வைக்கணும். வெள்ளிக்கிழமை வச்சுட்டீங்கன்னா சனிக்கிழமை நீங்க வச்சே ஆகணும். சனிக்கிழமை வச்சே ஆகணும். இப்போ வியாழன் வெள்ளி சனி தான் வருது அடுத்த வாரம். வியாழக்கிழமை நம்மளால வைக்க முடியல, வெள்ளிக்கிழமை கண்டிப்பா வைக்கணும். சரி, ஒருவர் வியாழக்கிழமை வைக்கிறாரு, வெள்ளிக்கிழமை வைக்க முடியல, சனிக்கிழமை வைக்கலாமா அப்படின்னாலும் முடியாது. ஏன்னா 9 அடுத்து 11 வந்துருது. முக்கியமாக ஆஷுரா என்பது 10. ஜும்மா நாளில் நோன்பு வைப்பது ஹராம். ஜும்மா நாளில் நோன்பு தடை செய்யப்பட்டிருக்கிறது. இது போல சுன்னத்தான நோன்பு வருது பாருங்க, அந்த நாள்ல வச்சுக்கலாம். அதுக்கு நமக்கு அனுமதி இருக்கு. ஏன்னா வெள்ளிக்கிழமை ஆஷுராவுடைய நாள், அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினம் ஆஷுரா 10. எனவே நாம வியாழன் வைக்கணும், அடுத்து கட்டாயம் வெள்ளி வைக்கணும், அல்லது வியாழன் வைக்க முடியல வெள்ளிக்கிழமை வைக்கணும், அடுத்து சனிக்கிழமையும் வைக்கணும். 3 நாளாக நம்ம சேர்ந்து என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. ஆஷுராவுடைய நோன்பு அதனுடைய சிறப்புகள், முன்னுண்டான பாவங்கள், பின்னால் அடுத்த வருடத்தின் பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்படுகிறது. ஆசுரா என்பது மேன்மைக்குரிய ஒரு நாள். அந்த ஆசுராவிலே என்னென்ன அட்டுழியங்கள் இந்த சமுதாயத்தில் நடக்கிறது, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் ஜுமாவிலே ஆஷுராவும் ஆஷுராவுடைய நாளும் கர்பலாவும் இந்த படுகொலைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயமும் அந்த நாளில் செய்யப்படக்கூடிய இஸ்லாம் அனுமதிக்காத, இஸ்லாம் தடை செய்யப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு பரவலாக ஃபேஷன்கிற அடிப்படையில் இன்னும் ஷியாக்களுடைய இஸ்லாத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட்ட அந்த ஷியாக்களுடைய கொள்கையை நாம இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அந்த ஆஷுராவுடைய நாளினுடைய விஷயங்களை குறித்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் ஜும்மாவிலே பேசப்படும். எல்லாம் வல்ல அல்லாஹ் எதை பேசினோமோ, பேசிய நானும் கேட்ட நீங்களும் அதன்படி நடைமுறைப்படுத்துகிற நல்ல நசீபனை அல்லாஹ் நமக்கு தருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வாழை எடுத்து ஆமாம் தெளிவு வச்சு